2 முதல் 6 இடங்கள் என்று வழங்கியிருந்தது. அதே போல் மேட்ரிக்ஸ் எக்ஸிட் போலை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு 122 முதல் 132, அதிமுகவுக்கு 87 முதல் 100, தாவேகாவுக்கு 10 முதல் 12, நாம் தமிழர் கட்சிக்கு 1 முதல் 6 என கொடுத்திருந்தார்கள். அடுத்த கட்டமாக பிமார்க்கினுடைய எக்ஸிட் போல் என்பது திமுகவுக்கு 125 145, அதிமுகவிற்கு 65 முதல் 85, தாவேகாவிற்கு 16 முதல் 26, நாம் தமிழர் கட்சிக்கு 1 முதல் 6 என்ற கணக்கில் கொடுத்திருந்தார்கள். அதே போன்று சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ்னுடைய கருத்து கணிப்பு என்பது திமுகவிற்கு 145 முதல் 160, அதிமுகவுக்கு 50 முதல் 65, தாவேகாவிற்கு 13 முதல் 18, நாம் தமிழர் கட்சிக்கு 5 முதல் 8 இடங்கள் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அக்னி எக்ஸிட் போலை பொறுத்தவரை அவர்கள் இந்த வேரியேஷன் நம்பர்கள் இல்லாமல் நேரடியான ஒரு கம்ப்ளீட் அப்சல்யூட் நம்பரை கொடுத்திருந்தாங்க. அந்த அடிப்படையில் திமுகவிற்கு 169 இடங்களும், அதிமுக கூட்டணிக்கு 64, தாவேகாவிற்கு 1, நாம் தமிழர் கட்சிக்கு எந்த இடங்களும் இல்லை என்று அந்த அக்னி நிறுவனத்தினுடைய எக்ஸிட் போல் என்பது நேற்றைய தினம் கொடுக்கப்பட்டிருந்தது. அடுத்த கட்டமாக புதுச்சேரியினுடைய நிலவரத்தை பார்த்தோமேனால், புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் அதிக இடங்கள் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதிக பெரும்பான்மை இடங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி கிடைக்கும் என்று சொல்லியிருந்தார்கள். அடுத்து மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் சி ஓட்டர்னுடைய எக்ஸிட் போல் என்பது இன்னும் முழுமையாக நிறைவடையவில்லை. அதற்கு தான் காத்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் தான், அது மேற்கு வங்கத்தில் 2 கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றன. 23ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு நடைபெற்ற போது முதல் கட்டமும், நேற்றைய தினம் 2ஆம் கட்டம் நடைபெற்றது. அது முழுமையாக முடிவடைந்த இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு மீண்டும் நாம் பார்த்தோம்னால் இது நேற்றைக்கு வெளியான நிலவரம் தான். அதில் மின்னம்பலத்தினுடைய பதிவின்படி திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கு 155, அதிமுக கூட்டணிக்கு 72, தாவேகாவிற்கு 5, நாம் தமிழர் கட்சிக்கு எந்த இடம் கிடைக்காது என்ற எக்ஸிட் போல் கணக்குகள் என்பது மின்னம்பலம் சார்பில் வழங்கப்பட்டிருந்தது. இப்படி பல்வேறு நிறுவனங்கள் நேற்றைய தினம் பிரஜா போலை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 148 முதல் 168, அதிமுகவுக்கு 61 முதல் 81, தாவேகா எந்த இடத்திலும் வெற்றி பெறாது. அதே சமயம் நாம் தமிழர் பொறுத்தவரை 1-9 இடங்கள் வெற்றி பெறும் என்று பிரஜா போல் என்கிற நிறுவனம் நேற்றைய தினம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியிட்டிருந்தார். இப்படி பல்வேறு நிறுவனங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்புகளை நேற்று நாம் பார்த்திருந்தோம். அந்த அடிப்படையில் ஓட்டு வைப் கருத்து கணிப்புகளை நேற்று தினம் வெளியிட்டிருந்தார்கள். அதில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுகவிற்கு சதவீத அடிப்படையில் திமுக கூட்டணிக்கு 38.9% வாக்குகள், அதிமுக கூட்டணிக்கு 39.9% வாக்குகள், தமிழக வெற்றி கழகத்திற்கு 15.8% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சிக்கு 3.5% வாக்குகளும் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருந்தது. தற்போதைய முக்கியமான புள்ளி விவரங்களும் வந்திருக்கின்றன. இதை பொறுத்தவரை டுடேஸ் சாணக்கியா இப்போது தமிழ்நாட்டிற்கு இன்றைய தினம் வெளியிட்டிருக்கூடியது. இதுவரை நாம் பழைய விவரங்களை பார்த்தோம். தற்போது டுடேஸ் சாணக்கியா தற்போது வந்திருக்கக்கூடிய நிலவரத்தை நாம் பார்ப்போம். அந்த அடிப்படையில் டுடேஸ் சாணக்கியாவை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 114 முதல் 136 இடங்கள் கிடைக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதிமுக கூட்டணிக்கு 34 முதல் 56 இடங்களும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 52 முதல் 74 இடங்களும், நாம் தமிழர் கட்சிக்கு 1 என்று கொடுத்திருக்கிறார்கள். இதில் நம்ம ரொம்ப குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா, திமுக அதிமுகவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நம்பர் என்பது பெரும்பான்மையான ஏஜென்சிஸ் கொடுத்த நம்பரோட ஒத்து போயிருந்தது. தாவேகாவை பொறுத்தவரை பெரும்பான்மையான ஏஜென்சிஸிலிருந்து 2 ஏஜென்சியினுடைய நம்பர் மட்டும்தான் மாறி இருந்தது. ஒன்று மை ஆக்சிஸ் இந்தியா என்கிற நிறுவனம் கொடுத்திருந்த ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் கொடுத்திருந்த கருத்து கணிப்பில் தாவேகாவிற்கு கிட்டத்தட்ட திமுக இணையான இடங்களை கொடுத்திருந்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக ஒரு அதிகமான நம்பர் தாவேகா கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்சியாக டுடேஸ் சாணக்கியாவுடைய இந்த எக்ஸிட் போல நம்ம பார்க்கிறோம். அதில் 52 முதல் 74 இடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதிமுகவை விட தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிக இடங்கள் டுடேஸ் சாணக்கியா கொடுத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 2வது இடத்துக்கு தாவேகா வரும் என்று கணித்திருக்கிறார்கள். ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய கருத்து கணிப்பு வந்து கிட்டத்தட்ட டிஎம்கேவும் டிவிகேவும் ஒன்னா பிளே பண்ற மாதிரியான ஒரு நம்பர் கொடுத்திருந்தாங்க. இப்போ டுடேஸ் சாணக்கியாவை பொறுத்தவரை ஏடிஎம்கேவை முந்தி தமிழக வெற்றி கழகம் 52 74 இடங்கள் பெறும், நாம் தமிழர் 2 இடங்களும், மிக குறிப்பாக அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் அதிகமான இடங்களை கொடுத்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும், 114 முதல் 136 இடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் டுடேஸ் சாணக்கியாவை பொறுத்தவரை வகுப்பு ரீதியாக, அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எந்தெந்த அளவுக்கு ஆதரவு அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுத்திருக்காங்க. அந்த ஃபிகர்ஸ் நம்ம கூடிய சீக்கிரம் கிராஃபிக்ஸில் அப்டேட் பண்ணுவாங்க. இருந்தாலும் என் கையில் இருக்கிற ஃபிகர்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த அடிப்படையில் டுடேஸ் சாணக்கியா நிறுவனம் வகுப்புவார் ரீதியாக கொடுத்திருக்கிறதுல வந்து அதிமுக பிசியை பொறுத்த வரைக்கும் அதிமுக 32%, திராவிட முன்னேற்றத்துக்கு 36%, தமிழக வெற்றி கழகத்துக்கு 29% ஆதரவும், எம்பிசி பிரிவினரை பொறுத்தவரை அதிமுகவிற்கு 31%, திமுகவுக்கு 38%, தாவேகாவுக்கு 27%,
ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவை பொறுத்தவரை அதிமுக 19, திமுக 43, தமிழக வெற்றி கழகம் 34. இஸ்லாமியர்கள் வாக்கு என்பது அதிமுகவிற்கு 8%, திமுகவுக்கு 64%, தாவேக்காவுக்கு 25% கொடுத்துருக்காங்க. கிறிஸ்தவ வாக்குகளை பொறுத்தவரை 11% அதிமுகவிற்கும், திமுக கூட்டணிக்கு 49%, தாவேக்கா கூட்டணிக்கு 34% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நம்பராகவும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது.